அப்புறம் அதிமுகவும் அவங்க ஆளா தான் இருக்காங்க பாஜக. சோ இப்ப அதிமுகவோட சேர்த்து விட்டு வைக்க போறாங்களா? பாஜக நாங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதிமுக பாஜக அலைன்ஸ் மாதிரி உருவாக்க போறாங்களா? அதுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்வாரா? எடப்பாடி ஒப்புக்கொள்ளலைன்னா அதனுடைய தலைமையை வேலுமணி இந்த மாதிரி மாற்றி விட போறாங்களா? இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுதான் பிளான். ஏடிஎம்கேல இருந்து ஒரு தனி குரூப் போய் விஜய் ஆதரித்தாங்களா, ஏத்துக்கிறோம் சிஎம்மான்னு. விஜய சிஎம்மா எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரானா கண்டிப்பா மாத்துக்கிட்டாரு. அவர் சசிகலாவை தன்னுடைய தலைமையாகவும் ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ள மறுத்து நிக்கிறார். என் கட்சி ஜெயிச்சா நான் தான் சிஎம், இந்த மாதிரியான விஷயங்கள உறுதியா இருக்காரு. அவர் போய் விஜய சிஎம்மா எப்படி ஏத்துக்குவாரு? அப்ப எடப்பாடி ஏற்றுக்கொள்ளனா அதிமுகவை ரெண்டா உடைக்க வாய்ப்பு இருக்கு பாஜக. விஜய் ஒத்துக்கலன்னா விஜய் கட்சியை ரெண்டா உடைக்க வாய்ப்பு. எல்லா விதத்திலையும் குதிரை பேரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால 118ங்கிற மேஜிக் நம்பர் வரலைன்னா விஜய் சிஎம்ஏ ஆனாலும் சந்திரபாபு நாயுடு மாதிரி தான் இருக்க முடியும். இதுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்தது யாருன்னு பார்த்தா நம்ம தமிழக மக்கள் ஒட்டுமொத்தத்தையும் சொல்ல முடியுங்களா, இல்ல புதிய வாக்காளர்கள் மட்டும் நம்ம சொல்லலாங்களா? அது ஓட்டிங் பேட்டர்ன் பத்தி நான் காலையிலே ஒரு வீடியோ போட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்க சூழல் இது எப்படி போகுதுங்கிறது. மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதை நம்ம அவங்களா இவங்களா எப்படி கேட்க முடியாது. எல்லா தொகுதியிலையும் வாக்குகள் விழுந்திருக்கு, புரியுதுங்களா? இன்னொன்னு மேற்கு வங்கத்திலையும் பிஜேபி வருது. அதை பார்க்கும்போது பலர் இன்னும் சந்தேகங்கள் எழுப்புறாங்க. ஆனா அது உறுதிப்படாம நம்ம சொல்ல முடியல எதுவும் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னா. பிஜேபி கடந்த காலங்களில் அது மீது சந்தேகத்தை ராகுல் காந்தி எழுப்பி இருக்கிறார், மம்தா பானர்ஜி இவங்களாம் எழுப்பி இருக்கிறதுனால அது சந்தேகமா இருக்குன்னு பலர் சொல்லலாம். ஆனா அது டெக்னாலஜில எந்த அளவுக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா பாஜகவுக்குனான ஒரு ஸ்பேஸ் தமிழ்நாட்டுல ஓப்பன் ஆயிருக்கு. திராவிட கட்சிகள் மாதிரியான ஒரு எதிர்ப்பான சூழல் பாஜகவுக்கு கிடையாது. டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொன்ன கட்சி இங்க இல்ல. சோ டெல்லி வர்சஸ் பாஜக ஒரு மேட்டரே கிடையாது. பாஜக பூச்சாண்டியை காமிக்கிறீங்களான்னு கேட்ட விஜய் தான் இப்ப இங்க அதிக சீட்டு வாங்கியிருக்காருங்கிறப்ப பாஜக விளையாடுவதற்கான கிரவுண்டை தமிழ்நாடு திறந்து விட்டுருக்கு. இந்த தேர்தலில் ஓட்டு போட்ட மக்கள் அந்த கிரவுண்டை திறந்து விட்டுருக்காங்க.